அன்பு சகோதரர் அம்மா சொல்லும்போது உள்ள இருந்து அப்படியே பொங்கி கண்ணுல இருந்து நீர் வடியுது. அவர் அவ்வளவு வாட்டி ஐயனா எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கத்துக்கு ஆள் இருக்கு. ஏவிஎம் நிறுவனம், நீங்க பல நிறுவனங்கள் இருக்கு. ஆனா ஐயா, நான் அன்பு சகோதரன் சிவானி செந்தில் சொன்ன மாதிரி அவர் பாத்தீங்கன்னா அவரா கையை ஊனி, அவரா எழுந்து, அவரா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து, சேரு சகதி அடி உத வெட்டு குத்து எல்லாத்தையும் அவமானங்களை சந்திச்சு இன்னைக்கு வெற்றி நடை போட்டு இன்னைக்கு நிக்கிறார். ஐயா, கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த கட்சியுடைய போஸ்டர் விளம்பரங்கள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய செலவு நான் பண்ணிக்கிறேன். அது நானே செய்யறேன். எனக்கு அது பெருமையான என் நண்பன் சக்கரவர்த்தி, டைகர் சக்கரவர்த்தி, எங்கள் அண்ணன் துரையண்ணன் அவர்கள் அவங்களா இருக்காங்க. எங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை நான் செஞ்சு கொடுத்துட்றேன் கட்டாயம். அதே மாதிரி சென்சார் போர்டில் அழகாக படம் பிடிச்சு காட்டியிருந்தார். அந்த பாட்டு சீனில் அந்த யானை வந்தது, அது ஒரிஜினல் தானங்க ஐயா? ஆமாம், இந்த ஒரிஜினல் இருந்த வரைக்கும் உண்மை இருந்தது. ஐயா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புலியோட சிங்கத்தோடு சண்டை போட்டார், கேப்டன் போட்டார். ஆனால் இன்னைக்கு நாங்கள் எல்லாமே கிராஃபிக்ஸ் கூட போட வேண்டியதாக இருக்கு. கார்பரேட் சொன்னார் இல்லைங்களா? இன்னைக்கு கார்பரேட், நான் இன்னைக்கு ஒரு நாய்க்குட்டியை வளர்த்து, அந்த நாய்க்குட்டி 3 மாதம் வளர்த்துனா அந்த நாய்க்குட்டி வச்சு படம் எடுத்தேன். எனக்கு செலவு கிடையாது, உணவு மட்டும்தான். ஆனால் கிராஃபிக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. பல கோடி எங்களுக்கு லாஸ் ஆகிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு பல லட்சங்களை இழக்கிறோம் நாங்க. கிராபிக்ஸ் இதில் இந்த கார்பரேட்டுக்காக தான் இந்த சென்சாரே வந்ததான்னு நாங்கள் நினைக்கிறோம். அவ்வளோ வலியும் வேதனையுமா இருக்கு. அதே மாதிரி திரைப்படங்கள் அண்ணனோட சொல்லிட்டு போனாரு, திரைப்படங்களை ஒரு படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்றோம்னா ஒரு சின்ன பட்ஜெட் படம் கொண்டு வர முடியல, திரைக்குள்ள கொண்டு வர முடியல. நான் என்ன சொல்றேன், எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போறோம். எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர் கட்டி கொடுங்க. எல்லாருக்கும் என்னென்னமோ சரிங்களா, 250 கோடி ரூபாயில கூட நூலகம் திறக்கிறீங்கன்றாங்க. யாரும் படிக்கிறதுக்கு அங்கே ஆள் இல்லை. பூந்தோட்டத்துக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தான் இருக்கு. அங்க சரியான நூலகங்கள் கிடைக்கல, சரியான நூல்கள் இல்லை. எங்களுடைய நூல்கள் அங்க இல்லை. இருக்கிறது பூரா அப்படி பல தலைமுறையா வளர்ந்தவங்களுடைய வரலாற்று புத்தகங்கள் தான், பதிவுகள் தான் இருக்கிற வழியா எங்களுடைய அகநானூறு புறநானூறு 10 பரிபாடல் இதெல்லாம் காணும். அதனுடைய தொகுப்புகளை காணும். எங்களுடைய ராஜராஜ சோழனோட காணும். அதனால அந்த இதை ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எங்களுக்கு ஒரு 100 தியேட்டர், ஒரு 100 கோடி ரூபா ஒதுக்குங்க. எங்களுக்கு ஏ சென்டர்ல நீங்க கொடுக்க வேணாம், பி சென்டர், சி சென்டர்ல கட்டி விடுங்க. எங்களுடைய திரைப்படங்கள் அங்க நாங்க ஓட்டிக்கிறோம். 50 ரூபாய்க்கு நாங்க டிக்கெட் தரோம். ரசிகர்கள் நாங்க பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். 50 ரூபாய் எங்க தியேட்டர், நாங்க படம் கொடுக்குறோம். எங்களுக்கு என்ன படம் மிரட்டுது. அதாவது இந்த விஷால் எல்லாம் தோத்துருவாரு. நான் வெளிப்படையா பேச, அவரு ஆர்டிஸ்ட், அவர் நடிகர்னு சொல்ல, அந்த அளவுக்கு உயரம், அந்த அளவுக்கு உடம்பு, என்ன கட்டுமான உடம்பு, அந்த படத்துடைய அந்த ஐயா உங்களுக்கு ஒரு ரொம்ப நன்றி ஐயா. அவ்வளோ பெருமையா இருக்கு அந்த படம். அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காரு. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தை வெற்றி பெற நம்ம உதவியா இருக்கணும். இந்த சிறுபடம் சொல்ல முடியாது, இது பெரிய பிரம்மாண்டமான பட்ஜெட் படம்பா, சிறுபடம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா எடுத்திருக்காரு. இதில் பங்கு பெற்ற அனைத்து கலைநுட்ப தொழில்நுட்ப அணியினருக்கும், பொறுப்பாளர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய ஊடகங்களுக்கும், அனைவருக்கும், அன்பு சகோதரி கதாநாயகி அவர்களுக்கும், இன்னொரு கதாநாயகி அவர்கள் மதிப்பிற்குரிய அம்மா அவர்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இந்த வாய்ப்பு கொடுத்த ரங்கராஜ் சாருக்கு ஃபஸ்ட்டு நன்றி. அண்டு இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. ஸோ 3 சாங்ஸுமே ரங்கராஜ் சார் தான் லிரிக்ஸ் எழுதினது. ஸோ அதுவும் அவர் தான் பண்ணது. ஸோ அது நல்லா வந்திருக்கு. அண்டு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்டு ரொம்ப டெடிக்கேட்டட் டைரக்டர். ஸோ நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் அனைவருக்கும். கட்ஸ் உண்மையிலுமே சொல்கிறேன், அவர் பார்க்கும்போது சாந்தமாக தான் இருக்கார். ஆனால் கட்ஸ் இருக்குது, சரியான கட்ஸ் ஜெயிக்கணும். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஸ்டேஜில் இருக்கிற டிக்னிட்ரிஸ் எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். கட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சான்ஸ் எனக்கு கொடுத்த ரைட்டர் டைரக்டர் ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நான் செகண்ட் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன்னு மேம் சொன்னாங்க. எஸ், ஆனால் கேரக்டருன்றது ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இதில் எனக்கு கொடுத்த கேரக்டர் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஒரு கேரக்டர். ஐ வாஸ் வெரி பிளாங்க். நான் உள்ளே போகிறப்ப அதுக்கான ஃபுல் சப்போர்ட் கொடுத்து எப்படி பண்ணும், என்ன பண்ணும், ஹவு ஷுட் ஐ போட்டு இந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்த ரங்கராஜ் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். ஒவ்வொரு இன்ச்சான ஒரு டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க. எஸ், இட் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம். எனக்கும் இது ஒரு நியூ பிளாட்ஃபார்ம். ஆனால் நீங்களும் இதில் ஒரு நியூன்றது அவ்வளோ ஈஸியாக என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுன்றது என்னை விட பர்ஃபெக்டாக நீங்கள் எனக்கு நடிச்சு கற்றுக் கொடுத்தீங்க. அண்ட் அதான். அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்ரி ஒன், ஆல் த டிக்னிட்ரிஸ் என்னை மென்ஷன் பண்ணதுக்கும், ஆல் த மீடியா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எவ்ரி ஒனுக்கு ரொம்ப மென்ஷன் பண்ணதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. கட்ஸ் படத்துக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.
அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், சிறிது காலம் பழகினாலும் நெருங்கிய நண்பராக பழகிட்டார். ஸோ ரங்கராஜ் சார் அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இந்த படக்குழு மற்றும் பத்திரிகை நண்பர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி கூறணுன்னா, இந்த படத்தை நான் பார்த்தேன். கடந்த ஒரு 2 வருடத்துக்கு ஒரு 150க்கு மேலே படங்கள் பார்த்துருப்பேன். லோ பட்ஜெட் படங்களையும் பார்க்குறோம், ஹை பட்ஜெட் படத்தையும் பார்க்குறோம். மக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் படத்தை தேட்டரில் போய் பார்க்குறாங்க. ரொம்ப மீடியமான படங்களை அவங்க படம் நல்லா இருக்குன்னு ஏதாவது ரிவ்யூ வந்தாலோ இல்லை தேட்டரில் அந்த படம் ஒன்றா தான் போய் பார்க்குறாங்க. ஓடிடியில் மேக்ஸிமம் எல்லா படங்களையும் பார்க்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நிறைய படங்கள் வர்றதில்லை. காரணம் படத்தை எடுத்துடுறாங்க, ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அது என்ன காரணங்கிறது அது சினிமா துறையில் இருக்கவங்களுக்கு தான் புரியும். இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் பார்த்த ஒரு மீடியம் பட்ஜெட் படங்கள், லோ பட்ஜெட் படங்கள் ஒரு 100கணக்கான படங்கள் பார்த்துருப்பேன். அதுவும் வெறும் ஷார்ட் பீரியட் 1 or 2 இயர்ஸில். அந்த படத்தில் இந்த படம் மிக ஒரு அருமையான படமாக எடுக்கப்பட்டிருக்கு. படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணுற மாதிரியே தெரியல, ஒரு திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. எப்போவுமே இந்த கிரிக்கெட்டில் நல்ல பிளேயருக்கு கேப்டன்ஷிப் கொடுத்தா எப்படி கொஞ்சம் திணறுவாங்களோ, ஏன்னா ஆர்கனைஸ் பண்ணுறதும் கஷ்டம், ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு அவங்களே அவங்க தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதும் கஷ்டம். சச்சின் டெண்டுல்கர் பார்த்துருப்பீங்க, கேப்டன்ஷிப்பாக இருக்கும்போது நிறைய திணறுவார். ஆனால் பட் பெரிய ஒரு அருமையான ஒரு பேட்ஸ்மேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரே படத்தோட நடிகராகவும் இருந்து தயாரிப்பாளராகவும் இருந்து அவரே அந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு சொல்லும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவருக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் சினிமா துறையில் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறணும். பத்திரிகை நண்பர்களும் அந்த படத்தை பார்க்குற மக்களும் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும். ஏன்னா ஒரு புது வேற ஒரு துறையிலிருந்து சினிமா துறையில் ஒரு டைரக்ஷன் கற்றுக்கிட்டு ஒரு நடிப்பையும் கற்றுக்கிட்டு அதே படத்தில் எப்படி கஷ்டப்பட்டு அவர் எப்படி தயாரிப்பு பண்ணாருன்னு தெரியல. கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் பண்ணியிருப்பார். தயாரிப்பாளராகவும் அவர் இதில் திறம்பட செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக அந்த படம் பார்க்குற அனைவருக்கும் பிடிக்கும். நல்ல ஒரு படத்தை எடுத்து அதை அவர் மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு. இதில் நிறைய கருத்துக்களையும் சொல்லியிருக்காரு, நிறைய மெசேஜஸ் இருக்குது. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இந்த படத்தை அனைவரும் வெற்றி பெற வைக்கணும்னு நான் தலைமையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். நண்பர் ரங்கராஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு 99லேருந்து தெரியும். என்னுடைய நெருங்கிய நண்பர். என்னுடைய முதல் மாணவர்னு அவரை நான் சொல்லிக்கலாம். அவர் வேற துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்திருக்கிறாரு. நிச்சயம் இதில் கட்டாயம் அவர் ஜெயிப்பார். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவருக்கு இருக்கிற ஆர்வங்கிறது அப்படி. அப்பையிலேருந்து அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா கட்ஸ் வேணும் சார், கட்ஸ் வேணும் சார்னு அடிக்கடி நாங்கள் பணிபுரிகிற இடத்துல சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கட்ஸ் அவர்கிட்ட உண்மையிலே இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவரை பார்க்கும்போது. நிச்சயமா அவர் ஜெயிப்பார். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அப்பையிலேருந்தே கடினமா ஒரு உழைச்சு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அவருடைய உழைப்புங்கிறத இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். அவர் அந்த செய்நன்றிக்கும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்னையும் இந்த மேடையில் கொண்டாந்து அவர் நிற்க வச்சிருக்கிறாரு. எனக்கும் அவருக்குமான தொடர்புகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸாக தான் இருக்கும். இருந்தாலுமே என்னை கூப்பிட்டு இந்த இடத்துலையும் உட்கார வச்சு எனக்கும் ஒரு மரியாதை கொடுத்து குருநாதருங்கிற முறையில் அவருக்கு இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு சில விஷயங்கள்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு இன்ஜின் தயாரிப்புங்கிறது எப்படிங்கிறத அவருக்கு நான் தாங்க சொல்லி கொடுத்தேன். அந்த பெருமைக்குரிய பெருமையை கடவுள் எனக்கு கொடுத்தாரு. நான் கும்பிட்ற எல்லா சுவாமிகளும், நான் கும்பிட்ற எல்லா சாய்பாபா மற்றும் அனைத்து சாமிகள்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், இவர் வாழ்க்கையில் கட்டாயம் ஜெயிக்கணும். இவர் ஜெயிக்கிறதுக்கு கடவுள் நிச்சயம் உதவி பண்ணுவார். இங்கே இருக்கிற அனைத்து பத்திரிகை நண்பர்களும் பொதுமக்களும் இவரை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கிறதுக்கு எல்லா உதவியும் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தின் இயக்குனர் நடிகர் ரங்கராஜ் அவர்களுக்கும்
கதாநாயகி நடித்தவர்களுக்கும் மற்றும் டெக்னீஷியனுக்கும் இந்த படம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஒரே ஒரு விஷயந்தான், பட்ஜெட் படம் பெரிய படம்லாம் கிடையாது. ஓடிச்சுன்னா பெரிய படம், பெரிய பட்ஜெட் படமே ஓடலைன்னா அது சின்ன படம். இன்னொரு விஷயம், எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எல்லாருமே இருக்கீங்க. முதல் காலை ஷோ இந்த 9 மணிக்கு இந்த படங்களை கொடுக்கறது கொஞ்சம் உஷாராக பாருங்கள். 12-1 மணி ஷோவில் ஸ்க்ரீனிங் கொடுங்க. ரெண்டாவது 10 டிக்கெட்டு 10 டிக்கெட் எடுத்தாலே இப்போ தேட்டருங்களில் இந்த படத்தை போட மாட்டேன்றாங்க. அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். என்னமே ஒரு 3 நாளாவது ஒரு 10-15 டிக்கெட் எடுத்தால் கூட தேட்டரில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஒரு படம் நல்ல படமாக கெட்ட படமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். அதை இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்க, நம்ம ஆளுங்க சங்கத்தில் இருக்கிற எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டருங்க தான், வேற உள்பட நீங்கள் அதை பார்த்துக்கணும். அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் நின்னா கூட போயிடும். ஜமா படம் காலை ஷோ சென்னையில் ஒரு தேட்டரில் 13 டிக்கெட் எடுத்து கூட அந்த படம் ரன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்கிறோம் அது நல்ல படங்க, கூட வேணா ஒரு 5 டிக்கெட் எடுக்கிறோன்னு, கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை. அப்புறம் அந்த படம் நல்லா போச்சு. அதனால தான் கிட்ட சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் பத்திரிகையாளர்களை என்னுடைய வணக்கத்தை எடுத்துக் கொள்கிறேன். ஒரு காலத்தில் இயக்குநர்களுக்கு எவ்வளோ மரியாதை இருந்துன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு இயக்குநர்கள் அந்த மரியாதை இல்லை. அந்த விஷயத்தில் ஒரு படத்தை அவர் எடுத்து தயாரித்து அதை இயக்கி நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும். தேட்டரில் நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு தயாரிப்பு சங்கம் மூலமா ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியன்ல. அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டும் சரி, தமிழக துணை முதல்வர் சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லாத முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க. அங்கிருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்லை தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களே கண்டிப்பா அது கேள்வி உரியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாம இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிற சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் காலம் கிட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவும் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு ரஜினி வந்தார். இப்ப இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டேன், உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகன் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட்.
அதுக்காக ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல இடணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னது இருக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் பிறந்திருப்பான், என்னது துடிப்பான். கடைசி 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான். அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாட கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். இந்த விழா கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாம முதியோர், திருடா சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்க கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுவியா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிதானே? உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு? என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ்? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிகையாளன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிகையாளனே. பத்திரிகையாளர் பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிகையாளங்க? பத்திரிகையாளர் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிகையாளன்? நாங்க தான் பத்திரிகை எடுத்து வச்சிருக்கேன். ஆனா பத்திரிகையாளர் இல்ல. பத்திரிகையாளர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யார் முதல்ல? திருட சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இந்த கட்ஸ் திரைப்படக்குழு மற்றும் இந்த சிறப்பு விருந்தினர்கள், அப்புறம் இங்கே உட்கார்ந்துருக்க இந்த அரங்கத்தை அலங்கரிக்கும் என் பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம். இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர் மற்றும் நடிகர் அவர் என்னோட நண்பர் ரங்கராஜ். அவருக்கு சினிமா மேலே பயங்கரமான ஒரு ஆசை, அளவு கடந்த ஆசைன்னு சொல்லலாம். அந்த அளவு கடந்த ஆசையை சும்மா வச்சுக்காம இன்னும் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஒரு போராட்டத்தை போட்டு அது கூடுதல் கொஞ்சம் திறமையை சேர்த்துக்கிட்டாரு. நிறைய அவமானங்கள், இந்த சினிமாவுக்கு வரணும்னு நிறைய அவமானங்கள், பரிதவிப்பு எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எப்போவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, சினிமாவோட வெற்றி வெற்றின்னு ஒரு சினிமாவில் ஒரு பேச்சு இருக்குது. இந்த மேடைக்கு வந்துட்டாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது வெற்றி தான். ஸோ அவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அவரை நான் முதல்ல வரவேற்றுக்கிறேன். அதுக்கப்புறம் கிடைக்கிற அந்த வியாபாரங்கள், பணம், பரிசு, பாராட்டு, அது ரெண்டாவது சேர்ந்து வரும். ஆனால் இங்கே வந்ததே பெரிய விஷயம். ஸோ அவரை தான் நான் முதல்ல பாராட்ட நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற விருந்தினர்கள், ஜாக்வார் சார், துரை அண்ணன், அப்புறம் என்னோட நண்பர் டைகர் சக்கரவர்த்தி, கோகுலன் சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜோஸ், அப்புறம் அம்மா ஸ்ரீலகா மேம், அப்புறம் ஸ்ருதி, எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்றுக்கிறேன். எனக்கு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லணும்னு நினச்சிருக்கேன். என்னென்னா, சினிமா எடுக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். இன்னைக்கு ரங்கராஜுக்கு இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வெற்றிமாறன் சாருக்கு இருந்துச்சு. ஆசைங்கிறது மட்டும்தான் சினிமா உள்ள நம்ம கொண்டு வரணும். அதுக்கப்புறம் உழைப்பு, போராட்டம் எல்லாமே வேற. ஆனால் அந்த ஆசையை அடைய விடாமல் தடுக்கிறது ஒன்று தான் பயம். என்னால் முடியுமான்னு ஒரு பயம் வந்துச்சுன்னா யாராலையும் படம் எடுக்க முடியாது. அந்த பயத்தை மட்டும் ஒழிக்கணும்னா அதுக்கு கொஞ்சம், அந்த பயம் ஒழியணும்னா கொஞ்சம் போராட்டம் வேணும், நம்பிக்கை வேணும். ப்ளஸ் நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கணும், என்னால் முடியுமான்னு. அந்த என்னால் முடியும்னு நினச்சிட்டோம்னா கண்டிப்பாக எல்லாராலையும் சினிமா எடுக்க முடியும். இந்த மேடைக்கு வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பயத்தை மட்டும் ஒழிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. பயப்படாமல் இருந்தோம்னா எல்லாரும் சினிமாவில் ஜெயிக்கலாம்.
இன்னொன்று என்ன சொல்கிறோம்னா, நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டது என்னென்னா, இந்த மாதிரி சினிமா வரும்போது எல்லாரும் கேட்குறாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும்னு. ஸோ சினிமா எடுக்கிறது எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது, ஏன் இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்கணும்? எல்லாருக்கும் ஒரு நடிகர் அல்லைன்னா ஒரு வெற்றி படத்தை தான் எடுக்கணும்னு ஆசை, எங்களுக்கும் அதுதான். ஆனால் நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுக்கும்போது அந்த ஒரு கேள்வி வருது. இந்த கேள்வியை உடைக்கணும்னா இதுக்கு ஒரே ஒரு வழி, இந்த படத்தோட வெற்றி தான். இந்த படம் இல்லை, இது மாதிரி ஒரு 100 நல்ல சினிமாக்கள் வரணும், அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். இந்த பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரெய்லர் பாட்டில் ஒரு நல்ல எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் இப்போ நாங்கள் எல்லாம் பேச போகிற அந்த விருந்தினர்களோட பாராட்டு இந்த படத்தை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போக நம்புகிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படக்குழுவை வாழ்த்தி பேசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. உண்மையிலேயே படக்குழுவை வாழ்த்துறதுக்கு நான் வரவில்லை. ஏன்னா இந்த படக்குழுவிலேருந்து நானும் ஒருத்தன் தான். இந்த படக்குழுவை விட்டு வெளியில் போகலை நான். இந்த படத்தின் இயக்குனர், தயாரிப்பாளர், ஹீரோ எல்லாமே எனக்கு ஒரு தம்பி முறையில் தான். அந்த அளவுக்கு அவர் கூட நான் ஒரு ஐக்கியமாக எல்லாத்துலேயும் அவரோட இருந்துகிட்டு இருக்கேன். இருந்தாலும் தான் பெற்ற பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்பாங்க. அந்த முறையில் இந்த இயக்குனர் எனது அன்பு தம்பி திரு ரங்கராஜ், OPRP ஃபிலிம்ஸினுடைய தயாரிப்பாளர், இந்த படத்தின் இயக்குனர், இந்த படத்தின் ஹீரோ. இவர் நல்லா வரணும், இதுதான் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு. மேலும் மேலும் அவருக்கு சிறப்பாக வரணும், ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்தாலே தெரியுது. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கட்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு என்ன உண்டோ அது அத்தனையும் அந்த படத்தில் வச்சிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும். அதாவது ஒரு படம் எடுக்கிறது மட்டும் பெருசு இல்லை, இந்த படத்துக்கு அப்புறம், அதாவது இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி தான் நிறைய வேலைகள் இருக்கு. அதாவது ஒரு புறநானூற்று பாடலில் சொல்லுவாங்க, ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வெடுத்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே. அந்த மாதிரி இந்த டைரக்டர் இந்த படத்தை வெளியில கொண்டு வரதுக்கு என்ன அதை செஞ்சுட்டாரு. இனிமேல் இந்த படம் நல்லபடியா தியேட்டர்ல ஓடி அவருக்கு நல்ல வருவாயும் தேடி தரணும், அவருக்கு புகழையும் தேடி தரணும். அந்த புகழ் வருவாய் ரெண்டுமே தேடி தரது நம்ம தான் தேடி தரணும். அவரை சான்றோன் ஆக்க வேண்டியது நம்மளுடைய முதல் கடமை. நிச்சயம் நீங்க எல்லாம் அதுக்கு ஒத்துழைப்பீங்க. ஏன்னா இங்க ஊடக நண்பர்கள் வந்திருக்கீங்க, பத்திரிகையாளர் வந்திருக்கீங்க, எல்லாமே எல்லாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதாவது ரிவ்யூ வைஸ் இந்த படத்துக்கு நீங்க நல்லது தான் கொடுப்பீங்க. அதே மாதிரி எல்லாரும் பப்ளிக் எல்லாமே தியேட்டர்ல போய் இந்த படத்தை பார்த்து நல்ல வருவாய் ஈட்டி தரணும். மேற்கொண்டு இந்த மாதிரி படங்கள் நிறைய செய்யணும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். இந்த படம் டைட்டில் வைக்கிறதுக்கு அவர் வரும்போது நல்லா ஹீரோ மாதிரி இருந்தாரு. இப்போ அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதுனால அவர் ஆளு கொஞ்சம் டல்லா இருக்காரு. ஏன்னா இந்த படத்துக்காக அவர் என்ன சிரமப்பட்டு இருக்காரு அப்படிங்கிறது, என்ன ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவரை பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ இருக்கிற அவருடைய முகத்துக்கும் முன்னாடி இந்த முகத்துக்கும் அந்த வித்தியாசம் தெரியுது. அவருடைய இந்த கடின உழைப்பு நிச்சயமா ஒரு நல்ல பலன் தரணும். அந்த பலன் உங்க மூலியமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகி நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசையமைப்பாளர் ஒரே ஒரு பாட்டு தான் பண்ணியிருந்தாலும் நிச்சயமா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பாட்டை வச்சு அவருடைய திறமை என்னங்கிறது தெரியுது. நிச்சயமா அவருக்கு நல்ல எதிர்காலம் அமையணும் அப்படின்னு நான் அவருக்காக வேண்டிக்கிறேன். இந்த படம் நிச்சயம் வெற்றி அடைகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது அன்பு தம்பி ரங்கராஜ் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாம் இந்த படக்குழுவினருக்கு அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படக்குழுவினருக்கு தெரிவிச்சுக்கிற வாழ்த்துங்கிறது எனக்கு நானே சொல்லிக்கிற மாதிரி வாழ்த்து. நன்றி, வணக்கம். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கவர்களுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர், அதாவது எனக்கு முன்னாடி பெரியவங்க எல்லாம் நிறைய வகுத்த பாதையில் தான் நான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க சொன்ன ஒரு அறிவுறுத்தலின்படி தான் நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இப்போ சகோதரி சொன்னாங்க எந்த கேரக்டராக இருந்தாலும் அந்த கேரக்டரில் இருக்கேன்னு. அவங்க சொல்லி கொடுத்தது தான், அதை மைண்டில் இன்னமும் வச்சுக்கிட்டு அது என்ன ரோல் பண்ணாலும் அந்த மாதிரி வாழணுன்றது என்னுடைய மைண்டில் இருக்குது. எத்தனை வருஷம் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எல்லாரோட எப்படி இருக்கோங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால் எனக்கு சகோதர சகோதரிகள் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த ட்ரெய்லரை பார்க்கல, ஏன்னா திருவேற்காடுலேருந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் உங்கள் எல்லார்கிட்டேயும். அதனால் ட்ரெய்லரை பற்றி பேசுகிறதுக்கு தெரியல எனக்கு, ஏன்னா பார்த்தா தான் நான் சொல்ல முடியும். ஆனால் தம்பி, அதாவது ரங்கராஜ் தம்பி என்னுடைய மகனாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்லணுன்னா இந்த மாதிரி புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக நிறைய ஆதரவு கொடுப்பீங்க, வரவேற்பீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள்
முன்னேற்றத்தை கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க அவர் கஷ்டப்பட்டது. ஏமாற்றங்கள் நிறைய ஏமாற்றிட்டு ஓடினவங்கள தான் வந்து நான் பார்த்துருக்கேன். முதல் நாள் ஷூட் போவேன், அடுத்த நாள் போனால் அந்த இயக்குனர் இருக்க மாட்டார். என்ன தம்பி என்ன இல்லைம்மா அது. ஆனால் யார் மேலேயும் வந்து அவர் குத்தம் சொல்ல மாட்டார். அதுதான் இல்லைம்மா இந்த மாதிரி கிளம்பிட்டாங்கம்மா அவ்வளோதான் அப்படின்வாரு. அப்போ நான் சொல்ல நீங்கள் வருத்தப்படாதீங்க, ஒருவேளை கதாநாயகன் ப்ரொடியூசர் இல்லாமல் இயக்குனர்ன்ற பேரும் உங்களுக்கு வரணுங்கிறதுக்காக தான் கடவுள் வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். உங்களை விட்டுட்டு போனவங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லுங்க, அதுதான் வந்து சிறப்பு. இல்லைன்னா அந்த இயக்குனருங்கிற அந்த ஒரு பேர் வந்திருக்காது தம்பிக்கு. ஸோ அதனால அப்புறம் என்ன புக் பண்ணும்போது கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி. நான் சொன்னேன் யார் நடிக்கிறாங்க அப்படின்னு. புதுசுமா அவர் தான் ப்ரொடியூசர், அவர் தான் வந்து ஹீரோ அப்படின்னாங்க. சரி ஓகே, ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் புதுசாக வந்தேன். ஸோ அதனால புதுசாக நடிக்கிறவங்க கூடலாம் வந்து நடிக்கக்கூடாது, அவங்க எப்படி அப்படியெல்லாம் கிடையாது. என்னோட எண்ணம் அப்படியே கிடையாது. அவங்க எப்படி பண்ணுறாங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்ததை என்னால் முடிஞ்சது ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு சொல்லலாம் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஆனால் ஃபர்ஸ்ட் டே போகும்போதே பொன்னேரியில் வந்து ராத்திரி ஷூட். நான் மேக்ஸிமம் ராத்திரி ஷூட்லலாம் வந்து நான் ஒர்க் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னா எனக்கு முடியலை. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா இல்லை அன்னைக்கு புக் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து லேட் நைட்டு தான்மா 2 to 2 போகிறாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே வரேன். ஏன்னா படம் அதுவும் ஹீரோவுக்கு மதர் ரோலு, புதுசாக வரக்கூடிய ஒருத்தர், அவரால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனோன்னு பார்த்தா மழையில் நனைகிற சீன். எப்போ ராத்திரி 12:30 மணிக்கு. எனக்கு அந்த மழையில் நனைகிற சீன் சொல்லவே இல்லை எனக்கு. ஏன்னா மழையில் நனைகிற சீனுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு தேவைகள் என்னென்னமோ அந்த ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ஒன்றுமே சொல்லலை. என்னப்பா மழையில் ஐயோ அம்மா உங்களுக்கு சொல்லலையாம்மா அவங்க, ஐயோ சாரிம்மா அத்தனை சாரி. நான் காரில் கிளம்பி ஷூட்டிங் முடிஞ்சு திரும்பி வர்ற வரைக்கும் அத்தனை மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தார். நான் சொன்னேன் ஐயோ அத்தனை மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை தம்பி, வந்துட்டோம் நடிச்சிட்டோம். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் வந்து பண்ண மாட்டேன்லாம் சொல்ல முடியாது, நடிச்சிட்டோம். அதனால நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றுமே அதை முதல்ல நீங்கள் இந்த மன்னிப்பு கேட்கறத விடுங்க அப்படின்னு. அதே மாதிரிங்க உண்மையிலேயே நான் வந்து இந்த தம்பி நடிக்கும்போது அந்த ஒரு மழை சீனில் நான் அவர் செத்து போகிற மாதிரி ஒரு சீனு. அதில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நான் வந்து ஒரு புதுசாக வந்த ஆர்டிஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்பாக அந்த அளவுக்கு அந்த வந்து அடுத்த ஆர்டிஸ்டுங்களுக்கும் அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, தன்னால் அவங்களுக்கும் கஷ்டம் ஏற்படக்கூடாதுன்ட்டு நினச்சி அந்த ஒவ்வொரு கேரக்டர் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காரு. உண்மையாக ஒரு மகன் மாதிரியே நடிச்சிருக்காரு. ஸோ அதனால உண்மையாக நான் அதில் வந்து நடிக்கும்போது எனக்கு அவர் மகனாக நடிக்கிறாருன்னே எனக்கு தெரியல. உண்மையாக நானும் அவரும் வந்து அம்மா பிள்ளையாக தான் வாழ்ந்தோம். அதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால அவருடைய எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேற்று தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓப்பன் பண்ணார். அப்போ நான் படம் அப்போதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ டைட்டில் பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில், அம்மா இது மாதிரி தான் டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸ். அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தில் தன்னுடைய என்ன சொல்றது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு. நான் ஃபோன் பண்ணேங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, போன மாதம்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்லை அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்டுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாசமா ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கல. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறாரு, என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்னைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான் நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்கம்மா, இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சுட்டேன், நாளைக்கு வந்து இந்த மாதிரி தானு அண்ணன் கிட்ட போயிட்டு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னோடனே, ஓ இதுக்காக தானப்பா, நீ அதெல்லாம் கவலையே படாத, நிச்சயமா ஒரே ஒரு விஷயம்ப்பா, நம்ம இந்த இடத்துல வந்து சாதிக்கணுங்கிற விஷயம் இருந்தா தான் கடவுள் வந்து நம்மளை இங்கே கூட்டிட்டு வருவார். இல்லைன்னா வேற ஏதாவது நீ ஒர்க் பண்ணுற இடத்துலயே ஒர்க் பண்ணிட்டு அங்கேயே ஹாயா இருந்திருக்கலாமே, இங்கே வர வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால நிச்சயமா உன்னுடைய அந்த டெடிகேஷனுக்கு சின்சியர் ஒர்க்குக்கு நீ அந்த தொழில் மேலே வச்சிருக்கிற பக்திக்கு கண்டிப்பா
கண்டிப்பா நீ நிச்சயமா நல்லா வருவே அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேரும் அவருக்கு ரொம்ப சூட்டபிளான ஒரு நேம், கட்ஸ். உண்மையிலேயே அவர் ரொம்ப கட்ஸானவர் தான். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு அந்த பிள்ளைய நிச்சயமா நீங்க உங்களுடைய எழுத்து உங்க கையில தான் இருக்கு. எல்லாமே உங்க கையால் அவர் இன்னும் மேன்மேலும், அதாவது இவர் வந்துட்டாருன்னா இன்னும் அடுத்தடுத்து கூட படங்கள் நிறைய வர்றதுக்கு, நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தம்பியை உயர்த்தி விடணும்னு உங்ககிட்ட நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய ஆண்டோர்களே, சான்றோர்களே, அதை காட்டிலும் இந்த படத்திற்கு இங்கே இருக்கவங்களை விட அங்கே இருக்கக்கூடிய விஐபிகளை ஏன் சொன்னால், இங்கே இருக்கவங்க வாழ்த்துவோம், போயிடுவோம். இதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் இருக்குது. சின்ன படங்கள் எல்லாத்துக்கும் எப்போதும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க நீங்கள். அதனால் பத்திரிகை நண்பர்கள் இந்த படத்தை முதல் வெற்றி படமாக்குவதற்காக வேண்டி உங்களுடைய அனைத்து சப்போர்ட்டையும் செய்யணும்னு ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறேன். ட்ரெய்லர் சாங்கு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்கு, அற்புதமாக இருந்துச்சு. கட்ஸு, சினிமா எடுக்கக்கூடிய எல்லாருக்குமே கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் சினிமாவுக்கு வருவான். சாதாரணமாக பணம் இருந்தாலும் சினிமா எடுத்துட முடியுமா? முடியாது. கட்ஸ் இருக்கவன் தான் சினிமா எடுக்க முடியும். அம்மா சொல்லிட்டாங்க அவருடைய எவ்வளோ பெரிய கட்ஸ் உள்ள ஆள் அப்படின்னு. அதை விட ஒரு மூத்த நடிகர்கள் தன்னுடன் நடித்த நடிகரை பாராட்டுவது அதை விட சிறப்பு வேறொன்றும் இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம். அதை விட அம்மா பாராட்டினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னு சொன்னால், பழம்பெரும் நடிகர்கள் நடிகைகள் நம்மளை பாராட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஏன்னா அவங்க ரொம்ப பேரை பார்த்து ரொம்ப பேர் கூட நடித்து அப்படி வந்தவங்க. அப்படிப்பட்டவங்க பாராட்டியிருக்காங்க. நண்பருக்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக இப்போ எப்படி பிரஸ்காரங்க எல்லாரும் வந்திருக்கோமோ அதே மாதிரிக்கு ஒரு வெற்றி விழாவிலையும் நம்ம கண்டிப்பாக கூடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு முதல்ல ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு அப்படின்னு சொன்னால், சின்ன படம் பெரிய படம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு விட்டுருங்க. எல்லாமே படம், எல்லாமே படம். பணம் எப்படியோ அதே போல் தான் படமும். பணத்தில் 100 ரூபா இருக்கும், 500 ரூபா இருக்கும், 1000 ரூபா இருக்கும். அது மாதிரி செலவு செய்த பொறுத்து படங்கள் வேறுபடலாம். ஆனால் படம் படம் தான். என்ன கதை தேவைப்படுதோ, இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதோ, அவங்ககிட்ட என்ன காசு இருக்கோ அதுக்கு தகுந்தபடி படம் எடுத்திருப்போம், அவ்வளோதான். ஆனால் இந்த பெரிய படத்தை காட்டிலும் சின்ன படங்கள் வெற்றி பெறுகின்ற போது அந்த தயாரிப்பாளர் அடுத்தடுத்து படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்துடுது. ஆனால் இங்கே எப்படி வர்றோமோ அதே மாதிரிக்கு திருப்பி படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது குறைஞ்சி போச்சு. அதை மாற்றி கொடுக்கணும்னு சொன்னால் நாம் ஒரு வரைமுறையை வச்சு அந்த வரக்கூடியவர்களுக்கு வழி தெரியாட்டக்கூடிய சரியான வழியை காமிச்சு எப்படி ரிலீஸ் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், என்னென்னு பண்ணி காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு போட்ட பணம் வந்துட்டு சொன்னாலே அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஒன்றுமே இல்லாட்டி ஒரு 50 குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உண்மை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படம் எடுத்தவங்க இன்னைக்கு சின்ன படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இல்லைங்கிற அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இந்த மேடையில் தலைவரும் செயலாளரும் இருக்காங்க. படம் எடுப்பவர்களுக்கு எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஒரு குழுவை அமைச்சு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருந்தால் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா சிலர்கள் படம் எடுத்துருது அவங்களுக்கு வழிமுறை தெரியாதனால திருப்பி ஓடி போயிருந்தாங்க, சினிமாவே தப்பு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க. அப்படி தள்ளப்பட்டு விடக்கூடாது. சரியான திட்டமிடலும் சரியான ரிலீஸும் சரியான வியாபாரம் இருந்தால் அங்கே சினிமா எப்போதும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது, வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைய வேண்டும், அமையும் என்பதை என்னுடைய ஆசை. என்னன்னு சொன்னால், அவர் அடுத்த வருஷம் படம் எடுக்கணும், அடுத்தடுத்து படம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம இதே மாதிரி ஃபங்க்ஷனில் கூடிக்கிட்டே இருக்கணும், இதில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறக்காண்டி இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குவதற்கு இந்த மீடியா நண்பர்கள் தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அதனால் பெரிய படத்துக்கு நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டில் ஆள் போயிடுவாங்க. இந்த படத்தை ஒருவேளை சில தவறுகள் எல்லா படத்துலையும் இருக்கும். இப்போ எல்லா படத்துலையும் தவறுகள் இருக்குல்ல. ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நல்லதை தான் காமிப்போம். ஹால் எப்படிங்க, பெட்ரூம் எப்படிங்க அப்படின்ட்டு யாரும் போய் பாத்ரூம் திறந்து காமிக்கிறது இல்லை. அதனால சின்ன விஷயங்கள் தவறுகளாக இருந்தால் கூட மன்னிச்சுட்டு பெரிய விஷயங்களை பூஸ்ட் பண்ணி இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்கள் அனைவர்களையும் வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கலைத்தாய்க்கு என் முதல் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நான் இந்த இடத்துக்கு வர்றது காரணமாக இருந்த எனது ஹுண்டாய் மோட்டார் இந்தியா லிமிடெடுக்கும் அதன் நிறுவனரான சங் மாங்கு அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த மேடையில் வந்து நான் நிற்கிறது காரணமே வந்து என்னோட 2 மகள்கள் தான். அம்மா அப்பா இந்த மாதிரி லிட்டுட்ட பார்த்துக்கிட்டு போய் நடிக்கிறேன். என் பிரைட்டல் அம்மா அவர்களுக்கும் ஜாக்கி அம்மா அவர்களுக்கும் ஐ லவ் யூடா. என் மனைவி ஜெயபாரதி அவர்களுக்கும் என் தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவங்க தான் வந்து என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிருக்கிறாங்க. நான் வந்து 25 வருஷமா சினிமாவில் போராடிட்டு இருக்கேன். எப்படியாவது நடிகராக இருந்தோம், எப்படியாவது 99லேருந்து ஸ்டார்ட் பண்ண என்னோட கனவுகளை துரத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் எங்கே போனாலும் என்னென்னா பணம்ன்ற ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு என்னை வந்து சாவடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு என்னென்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆனால் என்னால் பணம் கொடுக்க முடியும். அப்போ ஆனால் ஒரே விஷயம், நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு தான் நான் நின்னேன். வீட்டில் கூட எல்லாம் ஒய்ஃபு எல்லாமே சொல்லுவாங்க, ஏன் கொடுத்து தான் ட்ரை பண்ணேன்னாங்க. நான் ஏன் பணம் கொடுக்கணும்? பணம் நான் ஃப்ரீயாக நடிக்கிறேன், எல்லா காஸ்டியூம்ஸ் நான் வாங்கிக்கிறேன், எனக்கு செலவு பண்ண வேணாம், எல்லா சாப்பாடு செலவு நான் பார்த்துக்கிறேன், நான் ஃப்ரீயாக நடிச்சு தர்றேன், எனக்கு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும். ஆனால் யாருமே வந்து அந்த ஒரு அங்கீகாரத்தை வந்து சரியாக கொடுக்கல. கூப்பிட்டு இந்த காவேரி காலேருந்து நம்ம ஏவிஆர் வரைக்கும் இது நான் சுத்தாத இடமே கிடையாது. இது கம்பெனி நண்பர்கள் யாருக்கும் கூட தெரியாது. டெய்லி ஷிஃப்ட் முடிஞ்சு சாயந்தரம் ஆச்சுன்னா கிளம்பிங்க வந்துடுவேன், வந்து நண்பர்களை பார்ப்பேன். எங்கேயுமே எனக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கல. சரி, ஓகே, நானும் சுற்றி பார்த்தேன், அந்த வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. ஒரு சூழ்நிலை மன உளைச்சல் பயங்கரமாகி போதுண்டா, ஓகே இது மேலே வந்து நம்மளால் வந்து உடம்பாலையும் என்னால் வந்து ஒர்க் பண்ண முடியல, மனசாலையும் நான் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம் போதுன்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து விஆர்எஸ் வாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். வந்துட்டு ஒரு சூழ்நிலை, சரி ஓகே ஊர் கிளம்பலாம், எல்லாம் ஃபேமிலியெல்லாம் வந்து ஊரில் செட்டில் பண்ணிட்டு போகலான்னு ஒரு பிளான் பண்ணும்போது திடீர்னு ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நண்பர்கள் வராங்க, வந்துட்டு பழகுறாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, நம்ம ஏன் ஒரு சின்ன படம் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி எவ்வளோக்கு எடுக்கலாம்? ஒரு 15 லட்சக்குள்ள எடுக்கலாம். அப்போ நான் ஒரு கணக்கு பண்ணுறேன், சரி ஓகே இப்போ இந்த 15 லட்சம் நம்ம ஃபேமிலியை வந்து ஸ்டபுள் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 15 லட்சத்துக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு ப்ரொடக்ஷனை பற்றி பெருசாக நாலேஜ் இல்லை. ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி உள்ளே இறங்கிட்டேன், வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் அதோட வழிகள் தெரிய ஆரம்பிக்குது. 15 லட்சத்துக்குள்ளே படம் பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அது காலை வச்சுட்டோம், பின்வாங்க மாட்டேன். அது என்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு பழக்கம். சரிங்க, ஒவ்வொன்றா குவாலிட்டி. இந்த கலைத்தாய் அந்த யாகத்தில் வந்து கலைத்தாயோட யாகத்தில் எனக்கு எல்லாத்தையுமே போட்டேன். நான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். இந்த கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல லைஃப்ல. அப்பயும் என் மகள்கள் வந்து, அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், அம்மா என்னம்மா நம்ம 15 லட்சம்லாம் வந்து சப்போஸ் நம்மளை ஏற்றுக்கிறான்னு பிரச்சனை இல்லை, 15 லட்சம் படம் போடுறோம், நம்மளை ஹீரோவை ஏற்றுக்கலான்னு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு படம் ஓடல, ஓகே 15 லட்சம் நம்ம சேஃப் அப்படின்ட்டு. அப்புறம் ஒன்றுன்னா போட மொத்தமாக போட்டோம். அம்மா என்னம்மா என்னால் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. அம்மா எல்லாம்மா மொத்தமாக போட்டேன், என்னம்மா நம்மக்கிட்ட, அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம், கீழே இருந்தாரு மேலே வந்தோம், நீ நில்லுப்பா, இந்த மேடையில் ஒரு நாள் நீ பேசுவப்பா, அதனாக பார்க்கணுப்பா அப்படி. அம்மா திரும்பவும் சொல்கிறேம்மா, ஐ லவ் யூப்பா. ஏன்னா எனக்கு சினிமா பின்னாடி கிடையாது, அரசியல் பின்னாடி கிடையாது, பணம் கிடையாது. ஒரு கடைக்கோடியில் கூடலூர்னு ஒரு ஊரில் இட்லி சுட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவோட பையன் தான். அவன் இன்னைக்கு வந்து ஒரு நடிகனாக நிற்கிறன்றது என்னால் நம்பவே முடியல. எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து இங்கே நிறைய பேர் கேட்டாங்க, என் வீட்டில் கூப்பிடலன்னு. என் மகளுக்கு ஒரே வாசம் தான், நான் தேட்டரில் உன்னை பார்க்கணும், அது வரைக்கும் உன்னை பார்க்க மாட்டேன், சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா நண்பர்களுக்கும், ஏன்னா வள்ளிகள் நிறைய சந்திச்சாலும் நிறைய நண்பர்கள் எனக்கு உதவுனாங்க. சிவானி செந்தில் சார்,
டைகர், சக்கரவர்த்தி சார், நிறைய பேர் எல்லாருமே அதுக்கு அதே மாதிரி ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஒர்க்கர்ஸ். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, படம் வர சேர்றவங்க சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த அடித்தட்டு மக்கள் கீழே ஒர்க் பண்ணுறாங்கல்ல டெக்னீஷியன்ஸ், அந்த வழிகளை நான் பார்த்தவண்ணா. ஏன்னா நான் ஒர்க் பண்ணதெல்லாம் ஒர்க்கே கிடையாதுங்க. இந்த லைட்மேன்ஸ் தூக்கிட்டு ஓடுறாங்க பார்த்தீங்களா, சான்ஸே கிடையாது. ஹேட்ஸ் அப் டு ஆல் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கான ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா அன்றைக்கான சம்பளம் தான். ஏன் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பண்ண யாருமே மனசு வர மாட்டேங்குது. ஒரு லாபம் வருது, அந்த லாபத்துலேயே அவங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோண மாட்டேங்குது. இன்றைக்கி நான் என்ன சொன்னால், ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த படத்தை, பட் அது நம்பிக்கையில் தான் சொல்கிறேன். நடக்குமா நடக்கலான்னு தெரியல, இயற்கையாக தான் பார்த்துக்கிறணும். இந்த படத்தில் இன்னொரு லாபம் வந்தாலும் வருமானு தெரியல, இயற்கை தான் பண்ணணும். வந்தால் இனிமேல் OPRP ப்ரொடக்ஷன் எல்லா தயாரிக்கிற எல்லா படத்துலையும் வர்ற லாபத்தில் 50% வந்து இந்த சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் தமிழக மக்கள் கஷ்டப்படுற மக்களுக்கும் தான் என்னோட பங்கு போய் சேரும். அதை தான் வந்து நான் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்க விரும்புகிறேன். நான் அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த சிறிய முதலீட்டு படங்கள் வந்து இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னா, ஓட மாட்டேங்குது அப்படின்னு இல்லை, அது வந்து டிக்கெட்டோட ரேட் இருக்கு இல்லையா. இப்போ தலை அஜித் சாரோட படம் வருது ஓகேங்களா, அவரை 200 கொடுத்து பார்ப்பாங்க, என்ன யார் 200 கொடுத்து பார்ப்பாங்க, புரியுதுங்களா. அப்போ அந்த இடத்துல வந்து 200 கொடுத்து என்னை பார்க்க மாட்டேன், சின்ன படம் தோல்வி தானே அடையும். அப்போ அந்த இடத்துல வந்து நீ டிக்கெட் விலையை குறைச்சி பாருங்க, அங்கே போகிற கூட்டம் அதே கூட்டம் இங்கே வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நார்மலாக படம் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும், லைஃப்பில் எல்லாருமே கஷ்டங்கள் இருக்கும், வழிகள் இருக்கும். அதை போக்குற ஒரே ஒரு விஷயம் சினிமா மட்டும்தான். சினிமான்ற ஊடகம் மட்டும்தான் எல்லா வழிகளையும் போக்கும். அந்த போக்குறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சினிமா யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அப்பர் மிடில் கிளாஸ் தான் வந்து வீக்லி ஒன்ஸ் படத்து போகிறாங்க. மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணுறாங்க. ஏன்னா 200 டிக்கெட்டு, 4 பேர் போனால் 800, அதில் உள்ள போனால் ஸ்நாக்ஸ் வந்து எல்லாம் சேர்த்து 2000 வந்துடும். அவங்க வந்து இது பிளான் பண்ணுறாங்க. அப்போ லோயர் கிளாஸில் இருக்கிறவங்க யாருமே படம் பார்க்குறதே கிடையாது. அப்போ வழிகள் அவங்களுக்கு எப்படி போகும்? போகாதில்ல. ஸோ முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் ஒரு திட்டம் முன்னாடி போடுறதா கேள்விப்பட்ட, அது கேன்சல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த தியேட்டரை வந்து அவங்க எடுத்து நடத்துகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க போல், பட் அது சரியான டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. நான் என்ன கோரிக்கை வைக்கிறேன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னோட தாழ்மையான கோரிக்கை என்னென்னா, இந்த 50 ரூபா டிக்கெட்டுக்கு வர்றதுக்கு என்ன வழிகள் பண்ணணுமோ அதை தயவு செய்து பண்ணுங்க. ஏன்னா இதை வந்து நான் வந்து ஒரு பிச்சையாகவே கேட்குறேன், நான் கலை பிச்சையாக கேட்குறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சிறிய முதலீட்டு படங்கள் வந்து வெளியே வராமல், ஒரு தாயின் கருவறையிலிருந்து வெளியே வர முடியாமல் துடிக்கிறாங்க. அவ்வளோ படங்கள் வெளியே இருக்குது. அவங்களாம் எப்போ வர்றது வெளியே கரெக்டாக ஒவ்வொரு வாரம் வீக்லி ஒன்ஸு. இப்போ தலை படம் வருது, அப்புறம் ரெட்ரோ வருது, சூரிய சார் படம் வருது. இது இப்போ இடையில நாங்கள் எப்போ தான் வந்து படங்கள் தயாரிக்கிறது? எல்லாருமே வந்து வாய் வார்த்தை சொல்கிறாங்க, அது எங்கேயுமே பழி ஒரு நடக்க மாட்டேங்குதா. எல்லாருமே வந்து நீங்கள் டிக்கெட் விலையை குறைங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நீங்கள் நினச்சா ஒரு படம் பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் தனி ஃப்ளைட்டில் கூட போய் பார்க்க முடியும், அந்தளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஏழை எளிய மக்கள் மன உளைச்சல் தீர்க்கிறது எங்கே போவாங்க? படம் பார்க்க வழி இல்லையே. மக்களாட்சியை வந்து கொடுக்கணும்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்ல. அதனால் தயவு செஞ்சு இந்த டிக்கெட் விலையை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கான வழிகளை பாருங்கள். நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து இந்த குரல் அங்கே கேட்குமா அப்படின்னு தெரியல. கேட்டு இதற்கு நீங்கள் வந்து பதில் அளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பதில் அளித்தால் மட்டுமே இங்கே மக்களாட்சி நடக்குதுன்னு ஒரு அர்த்தம்ன்றது மாதிரி நான் பதிவு போடுறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சினிமாத்துறை வந்து ரொம்ப நலிவடைஞ்சிருக்குது. அது சினிமாத்துறை மேலும் மேலும் வரணும், கலை மேலும் வளர வேண்டும் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.